ஹாய் நண்பர்களே, பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சை சுண்டைக்காய் குழம்பு. வேலைக்காய் வந்து சுண்டைக்காய் பறிச்சிக்கிட்டு இருக்காங்க. குழம்பு வைக்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம குழம்பு வைக்க தயாராகியாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இன்னும் பாத்திரத்தை வைக்க வேண்டியதான். சுண்டைக்காய் குழம்பு வைக்க ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சாச்சு. மசாலா அரைச்சி வச்சாச்சு. சுண்டைக்காயும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறாங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், அதான் ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் உள்ள அஞ்சரை பெட்டியை பாருங்கள். ஆனால் அதில் ஒரு பொருள் இருக்காது, சிரிக்காதீங்க. வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் இருக்குது. சின்ன வெங்காயம் அடுத்தால போட போகிறாங்க. போட்டாச்சு. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது. பல்லாரி போடுறவங்க பெரிய வெங்காயம் போடுறவங்க போடலாம். நாங்கள் ஒரு கைப்பிடி அளவு பொடி உள்ளி எடுத்துருக்கோம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். அது நல்லா வதக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா இன்னும் வேலைக்காய் வதக்குவாங்க. நீங்கள் எதுவுமே வாயை திறக்கவே மாட்டீங்களா இன்றைக்கி? அவங்க இன்றைக்கி சிரிக்க மட்டும் தான் செய்வாங்க. மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இன்னும் அடுத்தால தக்காளி பழம் போடணும். நல்லா வதக்கின பிறகு தக்காளி பழம் போடுங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கின பிறகு சின்ன சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். எண்ணெயில் வதக்கினா தான் அது நல்லாயிருக்கும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி பச்சை சுண்டைக்காய் வச்சுருக்கோம். இனிமேல் அதை அப்படியே போட வேண்டியதுதான் குழம்புல. பல்லாரி தக்காளி, பொடி உள்ளிலாம் நல்லா வசங்கின பிறகு போடணும். அப்படின்னா தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி பச்சை சுண்டைக்காய் குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதேமாரி அடுத்த ட்ரிப்பு செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறோம். நல்லா பச்சை சுண்டைக்காய் நல்லா போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா வதங்கின உடனே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நேச்சுரலாக இது நம்ம வீட்டிலே பறித்த பச்சை சுண்டைக்காய். நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுலேயே குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கே தெரியும். இன்னும் அடுத்தால மசாலா பொடி போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். அப்புறம் தான் மசாலா வடை இருக்காது. மசாலா பொடி போட போகிறாங்க. குழம்பு மசாலா பொடி இது வீட்லேயே மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு, வத்தல் மல்லி எல்லாமே போட்டு நல்லா வறுத்து திரிச்சின மசாலா. அது நல்லா சேர்த்துக்கிடணும். உங்கள் உரப்புக்கு தக்கன, உங்கள் குழம்பு தேவைக்கு தக்கன நீங்கள் மசாலா போட்டுக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கினா கொஞ்சம் ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் எல்லா காய்கறியும் கூட சேர்ந்து அது மசாலா பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். நம்ம இன்னும் அடுத்தது தேங்காய் சீரகம் எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். வதக்கி அதையும் இந்த குழம்பு கூட சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா கிண்டிக்கிடலாம். அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகாக வந்துச்சு மசாலாலேருந்து. இன்னும் தேங்காய் சீரகம் எல்லாம் போட்டு பொடி உள்ளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். நல்ல தேங்காய் பொடி உள்ளி எல்லாம் அரைச்சிருக்கோம். அரைச்சதை சேர்த்தாச்சு. நல்லா வதக்கியாச்சு எண்ணெயிலேயே. இனிமேல் புளி கரைசலை சேர்த்துக்கலாம். தேவைக்கு தக்கன புளி போட்டு நீங்கள் நல்லா நான் கரைச்சி வச்சுருக்கேன். 2-3 வாட்டி நல்லா தண்ணியில் அலசி கரைச்சி வச்சுருக்கேன். இனிமேல் நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். நீங்கள் முருங்கைக்காய் ஏதாவது இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம். முருங்கைக்காய் போட்டாலும் நல்லா தான் வாசமாக தான் இருக்கும். முருங்கைக்காய் போட்டுக்கலாம், வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். நாங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி. ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்குள்ளே ஒரு நல்ல கொதியல் வந்துடும். கொதி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்பவுமே தெரியும் நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு சுண்டைக்காயெல்லாம், பச்சை சுண்டைக்காயெல்லாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் பொடி உப்பு சேர்த்துருக்கோம். பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம். எப்படி ரெடியாக இருக்குன்னு. நல்லா அழகாக கொதிச்சிட்ருக்குன்னு நினைக்க வாசம் வெளியே வரைக்கும் வாசம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்மெல் நல்லா அழகாக நல்லா வத்த குழம்பு, பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடியாக அழகாக வந்துடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இன்னும் சாப்பாடு வச்சு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான். பாய், போயிட்டு வரோம். டுமாரோ பார்க்கலாம். நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். சரியா வேலைக்கா? பாய்.